அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரை தெற்கு மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்க தலைவர் பேசுகிறேன். இப்போ நான் நின்றுட்டு சாலை பார்த்தீங்கன்னா சிலார்பட்டி டு எட்டரப்பட்டி பிரதமர் இணைப்பு சாலை. இந்த இணைப்பு சாலையில் பார்த்தீங்கன்னா சிலார்பட்டி அருகாமையில் உள்ள கொய்யாத்தோப்பு பக்கத்தில் இந்த ஈபி வயர் செல்லுது, குறுக்க செல்லுது, ரோட்டுக்கு குறுக்க செல்லுது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த வயரை இப்படி தான் தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கையை வச்சு பார்த்தீங்கன்னா கை எட்டும், அவ்வளோதான் 6 அடி 7 அடி உயரத்தில் தான் இந்த வயர் தொங்கிக்கிட்டு இருக்குது. இது பல ஆண்டுகளாக இருக்குது. இதை இந்த மின்சார அதிகாரிகள் கண்டுகொள்ளவே இல்லை. இது வயர் தொங்குறதுனால இந்த சாலையில் செல்லும் கனரக பேருந்துகள் விபத்து ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறது. இங்கே விவசாய நிலங்கள் நிறையா இருக்கிறது. இந்த பக்கம் விவசாய நிலங்கள் நிறையா இருக்கிறது. இந்த விவசாய நிலத்தில் மாட்டுக்கு தேவையான தீவனம் நாற்று இதெல்லாம் மாதிரி போட்டு நம்ம டிராக்டரில் ஏற்றிட்டு போனோம்னா இதில் பட்டு உடனே தீ பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு முன்பாக விருதுநகர்லேருந்து நம்ம அடுப்பு எரிவாயு சிலிண்டர் வண்டி வரும்போது இது வயலில் தட்டுதா என்னன்னு அந்த ஓட்டுநர் நிப்பாட்டி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா உடனே சடனாக பார்க்கணுன்னா பின்னாடி வந்த 2 சக்கர வாகனங்கள் 3 நபர்கள் பின்னாடி மோதி அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. இந்த ரோட்டில் தான் காயம் ஏற்பட்டுச்சு. ஒருத்தர் கால் உடஞ்சி வச்சு, ஒருத்தருக்கு தலை உடஞ்சி வச்சு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இந்த போஸ்ட்டு ஓண்டி கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் ஆச்சு. இந்த போஸ்ட்டு ஓண்டி இந்த மின்சாரத்துறையில் வேலை செய்யும் அதிகாரிகள் வீட்டில் கரண்ட் பில்லு கட்டலைன்னா அந்த வீட்டு உரிமையாளருக்கு கைபேசி தொடர்பு கொண்டு தளவு தெரிக்காமல் வேகமாக ஃபீஸ் கட்டை பிடுங்கும் அந்த அதிகாரிகள் ஏன் இதை நான் பிடுங்கலன்னு கேட்கலாம். ஏன் இதில் இந்த வேலையை கவனம் எடுத்து வேலை செய்யலாம்? இது நீங்கள் பேசுகிறீங்களே சமூக ஆர்வங்கள் நீங்கள் செய்யலாமே அப்படின்னா, நாங்கள் ஒரு முள்ளோ கல்லோ ரோட்டில் கிடந்தால் நாங்கள் பரட்டி போட்டுடலாம். இது மின்சாரம், இது நான் தொடங்க முடியாது. நாங்கள் யாரும் தொட முடியாது. இது மின்சார அதிகாரிகள் மட்டும்தான் தொட முடியும். ஏன்னா இது நாங்கள் மெயின் அமர்த்தணும் செய்யணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த காணொலி நான் உடனே மௌனில் பதிவிடுறேன். இது உடனே அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உயிர் சேதம் ஏற்படுக்கு முன்பாக இந்த வேலை செய்தால் நல்லாயிருக்கும். உயிர் சேதம் ஏற்பட்டால் கல்லுப்பட்டியில் வேலை செய்யும் அதிகாரிகள் அனைவரும் வீட்டுக்கு போக இந்த சங்கம் வழிவகை செய்யும். ஏனென்றால் இது சம்மந்தமாக நேற்று கல்லுப்பட்டி இளம் மின் உதவி பொறியாளர்களிடம் மனு கொடுத்துருக்கோம். நான் மனு கொடுத்துருக்கேன் சங்கத்து சார்பாக. சங்கத்தோட லெட்டர் பேரில் மனு கொடுத்துருக்கோம். இது உடனே கவனத்தை எடுத்து செய்யணும். ஏன்னா காலதாமதப்படுத்தும் போது உயிர் சேதம் ஏற்பட்டால் இந்த அரசு உடனே நிவாரணம் வழங்கும். 2 லட்சம் 3 லட்சம் வழங்கும். அது எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அந்த வயரை மேலே ஏற்றி கட்டி மக்களுக்கு இந்த சாலையில் செல்லும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலே போதும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்க தலைவர் பேசுகிறேன். கடந்த 17/8 அன்று இந்த மின்சார வயர் ரோட்டு அருகாமையில் தொங்கிக் கொண்டிருந்தது என்று நம்ம கல்லுப்பட்டி மின்சார உதவி பொறியாளரிடம் ஒரு மனுவாக கொடுத்தோம். மேலும் காலதாமதம் ஏற்பட்டதால் இதுபோன்ற ஒரு காணொலியை எடுத்து அது தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டது சங்கத்து சார்பாக. உடனடியாக இந்த வயரை ரோட்டில் தொங்கி கிடந்த வயரை, போக்குவரத்துக்கு இடையூறாக இந்த வயரை உடனடியாக தூக்கி மேலே சரி செய்த கல்லுப்பட்டி மின்சார ஊழியர்கள் அனைவருக்கும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு ஊழல் விழிப்புணர்வு சங்கத்து சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த வயரினால் பல விபத்துகள் ஏற்பட சூழ்நிலையாக இருந்தது. அதை தடுத்து நிறுத்திய கல்லுப்பட்டி உதவி பொறியாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் அவ்வப்போது மின்சாரத்துறையினர்கள் கவனமாக நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சங்கத்து மூலியமாக இந்த மாதிரி சமூக சேவைகளை தொடர்ந்து செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.